மதுரை மாவட்டத்தின் அடையாளங்களில் ஒன்றான சாத்தையாறு அணை போதிய நீர்வரத்து இன்றி முழுமையாக வறண்டு பாலைவனம் போல காட்சியளிக்கிறது. ஒரு காலத்தில் நீர்வரத்து நிறைந்து பார்ப்பவர்களின் கண்களை கவரும் சுற்றுலா தலமாக விளங்கிய சாத்தையாறு அணை தற்போது வறட்சியின் பிடியில் சிக்கியிருக்கிறது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பார்க்கலாம். ஒரு காலத்தில் மதுரை மக்களின் குடிநீர் தேவைக்கு முக்கிய ஆதாரமாக இருந்த சாத்தையாறு அணை தற்போது முழுவதுமாக வற்றி பாலைவனம் போல வறண்டு கிடக்கும் காட்சிகள்தான் இவை. மதுரை மாவட்டத்தின் உயிர் நாடியாக விளங்கிய சாத்தையாறு அணை இன்று வறட்சியின் கொடூர முகத்தை சந்தித்து வருகிறது. 1965ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த அணை ஒரு காலத்தில் 14 கண்மாய்களையும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களையும் செழிக்க செய்தது. சிறிய மழைக்கே நிரம்பி வழிந்த இந்த அணை கடந்த 15 ஆண்டுகளாக போதிய நீர்வரத்து இன்றி வறண்டு காணப்படுகிறது. அணையில் நீர் இல்லாமல் விவசாயம் முடங்கியதால் செழிப்பாக இருந்த கிராம மக்கள் தற்போது வாழ்வாதாரத்தை இழந்து தங்கள் விளைநிலங்களை குறைந்த விலைக்கு விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அதே போல சாத்தையாறு அணையை நம்பியுள்ள சுமார் 100 கிராமங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் உருவாகி இருக்கிறது. முன்னாடிலாம் தண்ணி எப்பயுமே நின்னுகிட்டே இருக்கும், வத்தாது. தண்ணி அடுத்தடுத்து மழை பெய்ய வந்துகிட்டே இருக்கும். இப்ப ஒரு 20-25 வருஷமா இங்க தண்ணி வரத்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. தண்ணி வரத்துன்றதே சுத்தமா இல்ல. அதுக்கு பின்னாடி என்னன்னா மக்களோட குடிநீர் வசதி எல்லாமே இந்த சாத்தியார் அணையை வச்சுதான் இருக்க. ஒரு 100 கிராமங்களுக்கு நீர் மட்டம் கூடி இருக்கும், குடி தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது. ஆனா இப்போ ஒரு 15 வருஷமாவே இதுல தண்ணி இல்லாத ஒரே காரணத்தினால குடி தண்ணீர் இல்லாம போகுது. மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் குரங்குகள், காட்டெருமைகள், காட்டுப்பன்றிகள், நரிகள் உள்ளிட்ட பல வன விலங்குகளின் தேவைகளும் இந்த அணையை சார்ந்தே உள்ளதால் தற்போது தண்ணீரின்றி அவை அனைத்துமே உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அணையில் இருந்த மீன்கள் அனைத்தும் இறந்து விட்டதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. ஒரு காலத்தில் விவசாயத்திற்கு ஆதாரமாக இருந்த இந்த சாத்தையாறு அணை தற்போது பாதுகாப்பும் சீரமைப்பும் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. அதனால் சாத்தையாறு அணையை தூர்வாரி அதன் உயரத்தை மேலெழுப்ப வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கதான் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்ல. இந்த தண்ணி இல்லாத ஒரே காரணத்தினால இங்கிட்டு பூராமே தென்னை விவசாயங்கள் தான் அதிகமா. தென்னை, கரும்பு, மா, கொய்யா, வாழை இதுதான் நிறைய விவசாயம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு தென்னை மரமே சாகுது. ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சுதான் அது பிள்ளை மாதிரி வளர்ப்போம். வளர்த்த பின்னாடிதான் அது பலனை கொடுக்கும். அப்படி 8 வருஷமா வளர்த்த பிள்ளைய நாங்க இழக்கிற நிலைமைக்கு வர்றோம். இன்னைக்கு காசு கொடுத்து தண்ணி வாங்கி போய் அந்த கண்டுகளுக்கு ஊத்த வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம் விவசாயிகள்லாம். அப்படின்றப்ப இதை கவர்மெண்ட் எடுத்து செய்யறதுல ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்லாம் வராது. இதை தூர் வாரிட்டு இந்த சாத்தியார் அணையை உயர்த்திட்டு இந்த மழை இந்த குட்டை லைட்டா சரிச்சிட்டாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த அடுத்த மழை வரைக்கும் தண்ணி போய் நிக்கும். அவ்வளவு பெரிய அணையா மாறிடும். அப்ப இங்கிட்ட இருக்க ஒரு 100 கிராமங்களுக்கு இது ஆத்துக்காலாவே மாறிடும், ஆத்துக்கால் பாசனமாவே மாறிடும்.